அப்பாவி பொண்ணான சுடர கேடு கெட்ட சக்திவேல் மகன் குமரவேலுக்கு கல்யாணம் பண்ணி பெத்த பொண்ணோட தலையில மண்ணள்ளி போடுற பாக்கியத்தை பார்த்தா உங்களுக்கும் ஓங்கி பலார்னு அறையணும்னு தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். முத்துவேல் அன்னைக்கு காலையில சரி மில்லுக்கு போய் ஒரு வாரத்துக்கு மேலாச்சு வடிவு நான் மில்லு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சு 2வது நாள். அதே சமயம் வடிவு சொல்றாங்க, என்னங்க மத்தியானத்துக்கு மாத்திரை எடுத்துட்டீங்கல்ல, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேலும் அது விதிங்கிறது யாருக்கு எப்படிங்கிறது யாருக்கு தெரிய வடிவு, விடு என்னை விடு நான் பார்த்துக்குவேன், நீ போய் அம்மாவுக்கு வேணுங்கிறத எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. போய்கிட்டு இருக்கும் பொழுது காரில் தூரத்தில் அங்கே குமரவேல் ஒரு பொண்ணுக்கிட்ட நின்று ஏதோ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு முத்துவேல். அப்படியே டிரைவர்கிட்ட எப்பா அப்படியே ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்து அப்படின்னு முத்துவேல் சொல்ல அங்கே அமைதியாக காருக்குள்ளே உட்காந்து என்ன நடக்குதுங்கிறத கேர் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா குமரவேல் ஓங்கி அந்த பொண்ணை, அதுவும் ரொம்பவுமே அப்பாவியான அந்த பொண்ணோட கன்னத்தில் பலார்னு அரையிறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே கையெல்லாம் வெறுகி அப்படியே இறுக்கி பிடிக்கிறாரு முத்துவேல். என்ன இவன் ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறான், அந்த பொண்ணை இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லையே, நம்ம ஊர் போலவும் தெரியல, வெளியூர் போல, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேல் கீழே இறங்கி போகிறதுக்கு முன்னாடி அந்த பைக்கை எடுத்துட்டு வெறுன்னு போயிடுறாரு குமரவேல். அந்த பொண்ணு ரோடுன்னு கூட பார்க்காம அந்த பாலத்துக்கு கீழே அப்படியே உட்காந்து அழுகுறாங்க. உடனே அங்கே காரை போய் பக்கத்தில் நிறுத்துப்பா அப்படின்னு டிரைவர்கிட்ட சொல்ல டிரைவரும் போகிறாரு. அந்த பொண்ணுக்கு முன்னாடி போய் கார் நிற்க கண்ணை தொடச்சிட்டு அந்த பொண்ணு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. முத்துவேலை பார்த்த உடனே முத்துவேலோ யாருமா நீ, ஏன் எதுக்காக அழுகிற, உன்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தவன் யாருமா அப்படின்னு சொல்ல ஐயா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணும் தருகி பேச உன்னை பார்த்தா கொஞ்சம் ஏழ்மைப்பட்ட பொண்ணு மாதிரி தெரியுதுமா, ஏன் எதுக்காக அந்த பையன் உன்னை அடிச்சா சொல்லுமா, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், பயப்படாமல் சொல்லு, நான் நிச்சயமாக என்னால் முடிஞ்ச உதவியை உனக்கு நிச்சயமாக செய்வேம்மா, உனக்கும் அந்த பையனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறாரு. ஐயா அவர் போனவரோட வாரிசு என் வயிற்றுல 2 மாதம் வளருதியா அப்படின்னு தேம்பி சொல்லிக்கிட்டே அழுகிறாங்க. அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாரு முத்துவேல். ஆமாம் இப்போ போனவன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்க அவர் பக்கத்து ஊர் தாயா, அவர் அப்பா சக்திவேல் பெரிய பணக்காரரு, அவரோட பையன்தான் குமரவேல், ஆனால் நான் சத்தியமாக பணத்துக்கு ஆசைப்பட்டலா அவர்கிட்ட இப்படி அவரோட குழந்தைய சுமக்கிற அளவுக்கு நான் பழகலையா, உண்மையிலேயே அவர் நல்லவர் போல என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திதாயா இப்படி என்னோட வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு இப்போ போடி போ அதை களைச்சிரு, எனக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எவனோ ஒருத்தனுக்கு பெற்றதை கடைசியில் ஏன் தலையில பேர் சொல்லி மண்ணள்ளி போட பார்க்குறியா, எனக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் எங்கள் அப்பா நல்ல முறைக்கு சந்தோஷமாக பெருசாக கிராண்டாக நிச்சயதார்த்தம்லாம் முடிச்சிட்டாரு, அந்த பொண்ணை தான் நான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு போகிறாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகிறாங்க. உடனே சரிம்மா சரி, அதுக்கு வேண்டி நீ தப்பான முடிவு எடுத்துடாதம்மா, நான் என்ன ஏதுங்கிறத விசாரிச்சுட்டு உனக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழியை நான் ஏற்படுத்தி தருவேம்மா, நான் வேற யாரும் கிடையாது, உன்கிட்ட இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டு பேசிட்டு போனானே அவனோட பெரியப்பா தாம்மா அப்படின்னு சொல்ல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு 2 கைகளையும் கூப்பி நன்றி சொல்ல முத்துவேல் உங்கள் வீடு எங்கம்மா இருக்குது, உன் ஃபோன் நம்பர் என்ன நோட் பண்ணிக்க அப்படின்னு டிரைவர்கிட்ட சொல்ல டிரைவரும் நோட் பண்ணிக்கிறாரு. சரிம்மா நீ மட்டும் தப்பான முடிவு எக்காரணத்தை கொண்டு எடுத்துக்கக்கூடாது, நீ தான் எங்கள் வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் கார் ஏறி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே சமயம் சக்திவேல் கிட்ட சக்தி ஒரு நிமிஷம் மொட்டை மாடிக்கு வரையா, உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. உடனே சக்திவேலு என்கிட்ட என்னென்ன பேசுறதுக்கு இருக்குது, கல்யாண வேலை நிறையா இருக்குது, இன்விடேஷன் எல்லாம் இன்னும் கொடுத்து முடிக்கணும், சீக்கிரமாக 10 நாள் தான் இருக்குது, அங்கே எங்கேன்னு சொல்லி எங்கேயாவது விட்டு போச்சான்னு சொல்லி நான் லிஸ்ட்டு போட்டு பார்க்கணுன்னே, அதனால் உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பதில் சொல்ல உடனே முத்துவேல் ஓங்கி பலார்னு அறையிறாரு. எப்போ இருந்துடா சக்தி என்கிட்டயே எதிர்த்து பேசக்கு பழகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் செஞ்ச காரியத்தை நினச்சி அவனை இந்த அளவுக்கு மாற்றுறதுக்கு காரணமே நீதாண்டா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த அறையை கொடுக்குறாரு சக்திவேலுக்கு. உடனே சக்திவேலோ சரிங்கண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பவ்யமாக போய் நிற்க
குமார் எப்பேற்பட்ட வேலை செஞ்சுருக்கான் தெரியுமா? ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அந்த பொண்ணோட கர்ப்பத்துக்கு நான் காரணம் இல்லை, போ ஏதாவது மருந்து வாங்கி குடிச்சு செத்து தொலைன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேல் சொல்ல, உடனே குமரவேலோ, அண்ணே என்னண்ணே இப்போ தான் இன்னொரு 4 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படியெல்லாம் நீ என்கிட்ட சொல்கிறேண்ணே. அப்படியாவே இருந்தாலும் சரி, குமார் சொன்னபடி அந்த பொண்ணை விட்டுட்டு போக வேண்டியது தானே. நீ என்னென்ன பெரிய நீதிமான்னு நினைப்பா? என் பிள்ளைய இப்படி மறுபடியும் அவன் வாழ்க்கை ஏதோ எத்தனையோ சிக்கல்களுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு நல்ல தெளிவான வாழ்க்கை அமைஞ்சு அவனுக்கும் இவ்வளவு பெரிய காரியம் கைகூடி வர நேரத்தில் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறது உனக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கல அப்படிதான் என்ன அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவேல் சொல்கிறாரு, டேய் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு அவனை கெடுத்ததே நீதான்டா. அப்படி இருந்தோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஏழ்மையான பொண்ணாக இருந்தாலும் ஒரு அப்பாவி பொண்ணு. அந்த குடும்பத்தை பற்றியும் அந்த பொண்ணை பற்றியும் நான் முழுசாக விசாரிச்சுட்டேன். அத்தனைக்கும் காரணம் நம்ம புள்ள குமரவேலுங்கிறது அப்பட்டமாக 100% எனக்கு எல்லா சாட்சியோடையும் ஆளுங்க மூலமாக தெரிஞ்சுட்டு தான்டா உன்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. உடனே, அண்ணன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கணே, நான் சுடருக்கு அவங்க அம்மாவுக்கும் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றியே தீரணும். என் புள்ள சுடர் கழுத்தில் தாலி கட்ட தானே போகிறான் அப்படின்னு சக்திவேலு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே சமயம் சக்திவேல் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா அப்படியே தொண்டையை செருமிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பெரியப்பா நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கு பின்னாடி இருந்து அங்கே மொட்டை மாடியில் வெளியில் வர்றாரு குமரவேல். என்னடா குமார், நீ என்ன சொல்கிற? ஒழுங்கு மரியாதையா உனக்கு குறித்த நாளில் சுடர் கழுத்தில் தாலி கட்டாமல் அந்த பொண்ணு கழுத்தில் பேசாமல் தாலியை கட்டிடு. அதனால் எந்த தப்பும் இல்லை, நல்ல குடும்பத்து பொண்ணு தான் அவளும். உன்னை நம்பி ஏமாந்து காதலிச்சு தான் இந்தளவுக்கு அவள் பாவம் கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. உடனே, எப்படி பெரியப்பா எப்படி? எங்கள் அப்பா எனக்காக பார்த்து வச்ச அந்த அழகான பொண்ணு சுடரை கல்யாணம் பண்ணிக்காமல் வயத்தில் 2 மாதம் குழந்தையோட நிற்கிற அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களா? இது நம்ம குடும்பத்துக்கே அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்ல, பல்ல தட்டி கையில் கொடுத்துடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு மேலே ஓங்கி குத்துறாரு முத்துவேல். உடனே, பெரியப்பா நிச்சயமாக அவன் கழுத்தில் என்னால் தாலி கட்ட முடியாது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என் கல்யாணத்துக்கே நீங்கள் வராங்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிடுறாரு குமரவேல். அதே சமயம் கல்யாண வேலைங்களை தடபுடலா சக்திவேல், குமரவேல், மாறின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க. பாகியமும் பரபரப்பா எப்படியோ சுடருக்கு நல்ல இடமா, பெரிய இடமா அவன் மனசு போலவே அமைஞ்சு போச்சு அப்படின்னு ஊர் முழுக்க பெருமையாக பேசிக்கிட்டு திரியிறாங்க. அதே சமயம் கல்யாணத்தன்னைக்கு ரொம்ப அப்செட்டில் முத்துவேல் இருக்க, அண்ணே கல்யாணத்துக்கு வர்றியா இல்லை வரலையா அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல். உடனே, வரேன்டா வரேன், அங்கே வந்து தானே உங்களுக்கு இருக்குது வேட்டு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நேராக கல்யாண மேடைக்கு போகிறாரு முத்துவேல், வடிவு எல்லாருமே. அண்ணே என்னென்ன பார்த்துட்ருக்க, நீ தானே தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது திடீர்னு அந்த பொண்ணு, அதாவது கர்ப்பமாக்கப்பட்ட குமரவேலால் கர்ப்பமாக்கப்பட்ட அந்த பொண்ணு ராஜியை கூட்டிகிட்டு வர்றாங்க. ராஜி போலீஸ் ட்ரெஸ்ஸில் அந்த மண்டபத்துக்குள்ளே வந்து, என்னடா ஒரு பொண்ணை வாயு மயிருமா இப்படி கர்ப்பமாக்கிட்டு அடுத்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறியா நடராஜ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்ல, உடனே குமரவேலு, வாமா ராஜி, எப்படியோ நான் சொன்ன நேரத்துக்கு நீ வந்துடுவியோ வரமாட்டியோன்னு அப்படியே பயந்துட்டு இருந்த அப்படின்னு சொல்ல, உடனே ராஜி, அப்பா நான் யார் பொண்ணுப்பா? உங்கள் பொண்ணுப்பா, கரெக்டாக நல்லவங்களுக்கு நல்லவங்க கரெக்டான நேரத்தில் கரெக்டாக வந்து கரெக்டாக செய்வேப்பா இந்த ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியே உச்சி முகந்து ராஜியை முத்தமிட்டு மகிழ்றாரு பெத்த பாசத்தில் முத்துவேல். அதே சமயம் நடராஜ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு, அம்மா அவர் என் கழுத்தில் தாலி கட்டுனா போதுமா, அவர் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டாமான்னு சொல்கிறாங்க. உடனே ராஜியோ, என்னடா இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறியா இல்லை ஸ்டேஷனுக்கு வர்றியா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, உடனே வேறு வழி இல்லாமல் அத்தனை ஊர்க்காரங்களும் அசிங்கமாக பேசுகிறாங்க சக்திவேலையும் குமரவேலையும். நான் அவ கழுத்துலேயே தாலி கட்டிடுறேன்னு சொல்லி குமரவேல் தாலி கட்ட சுடர் எப்படியோ நான் தப்பிச்சேன்னு நினைக்கிறாங்க.